கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெர்மனி நாட்டில ஒரு தேவாலயம் இருக்கிறதாம். அந்த தேவாலயத்தினுடைய உச்சியில, நம்முடைய ஆலயங்களின் உச்சியில என்ன வச்சிருப்பாங்க? எல்லா கோயில்லையும் மேல சிலுவை வச்சிருப்பாங்க. அந்த கோவிலில ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை செய்து அந்த கோவிலின் உச்சியில வைத்திருக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னா, அந்த கோவில் கட்டுகின்ற போது நடந்த ஒரு நிகழ்வு. நன்றி கடனாக அந்த செம்மறி ஆட்டை அவர்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். என்ன நடந்துச்சுன்னா, அந்த காலத்துல கோவில் கட்டும்போது கோபுரம் உயரமாக கட்டுவார்கள். உங்களுக்கு தெரியும், பழைய கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா உயரமா கோபுரம் போயிட்டு இருக்கும், ஊசி கோபுரம் மாதிரி. அப்படி பல ஒரு 100 அடி உயரத்திற்கு மேல கட்டிடம் போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் சாரம் போட்டு தான் வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் கயிறுகளை கட்டி, கம்புகள் கட்டி மேல போயிட்டாங்க. மேல நின்று கட்டிட பணியாளர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக என்ஜினியர் மேல போறாரு. அந்த கட்டுமான பணிக்கு எல்லாம் பிளான்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் போறாரு. மேலே போய் நின்று அவர்களுக்கு அந்த சாரத்துல நின்றுக்கிட்டு உச்சியில இப்படி வேலை சொல்லி கொண்டே இருக்கிறார். அவர்களை வேகமாக வேலை முடியுங்கள் என்று அவர்களை விரட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் எப்படி வேலை வாங்குவாங்கன்னு. அது மாதிரி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறார். திடீரென்று ஒரு கம்பு முறிகிறது. அவர் நின்று கொண்டிருந்த இடத்துல கால் தடுமாறுகிறார். உச்சியிலிருந்து கீழே விழுகிறார். 100 அடி உயரம். அவர் கீழே விழுந்த உடனே அங்கிருந்த அத்தனை பணியாளர்களும் காதுகளை பொத்திக் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு கத்திட்டாங்க. ஜெயோன்னு கத்திட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. எலும்பு கூட மிஞ்சாது, செதறிடும். மூளெல்லாம் செதறிடும். அப்படியே 100 அடி உயரத்திலிருந்து ஒரு மனுஷன் விழுறான். உயிர் பிழைக்க வழி இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே நிசப்தம். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறாங்க. எல்லாரும் இறங்கி ஓடி வருகிறார்கள். என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு. அந்த என்ஜினியர் உயிரோடு கிடக்கிறார் கீழே. குறுக்குகள் இந்த இடத்துல மட்டும் அடி. உடனே ஐயோ உயிர் நல்லா இருக்குது, உயிர் பிழைச்சிருக்கிறார். அவரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசுறார். உடனே வேகமாக ஓடி வந்து அவரை எல்லோரும் சேர்ந்து தூக்கினார்களாம். தூக்கும் போதுதான் பார்த்தார்களாம், ஒரு ஆட்டுக்குட்டி அவருக்கு கீழே செத்து கிடந்ததாம். அவர் விழுந்த நேரம் அந்த செம்மறி ஆடு வர அவர் மேலே விழுகிறார். ஆடு சிதைந்தது. அந்த என்ஜினியர் பிழைத்துக் கொள்கிறார். அந்த நினைவாக செம்மறி ஆட்டையும், கிறிஸ்து இப்படித்தான் பலியானார் என்பதற்கு அடையாளமாகவும் அந்த செம்மறியை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய இறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு தியாக திருவிழா. தியாக திருவிழா. குற்றம் அறியாதவர் நம் குற்றங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்பதுதான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு சொன்னது. ஆண்டவருடைய ஊழியன் என்று எசாயா புத்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த ஊழியன் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார். குற்றமற்றவர், ஆனால் குற்றம் சுமத்தப்பட்டார், அடிக்கப்பட்டார், தாடியை பிய்த்து இழுத்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள். அவர் முகத்தை மறைத்துக் கொள்ளவே இல்லை. நம் பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொன்னது. இன்றைக்கு தியாகத்திற்கான திருவிழா. இயேசுவில் பிரியமானவர்களே,
இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளா துக்க நாளா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளா துக்க நாளா? சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. உங்களை பொறுத்து தான் இருக்கு என் பிரசங்கமே. சொல்லுங்க, இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளா துக்க நாளா? என்ன மக்களே? ஏன்னா கேட்கல. நான் அதாவது நீங்க என்ன நினைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னா, பிரசங்கம்னா அவர் ஏதாவது கொஞ்ச நேரம் சொல்லுவாரு, நம்ம முடிஞ்சா கேட்போம், முடியலன்னா சுத்திட்டு வந்திருக்கோம், டயர்டா இருக்கும். நல்ல சிலு சிலுன்னு ஃபேன் போட்டுட்டு இருக்காங்க மேல. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா காத்தடிச்ச உடனே லைட்டா ஒண்ணு வரும். என்னது வரும்? என்ன வரும்? அப்போ பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லுவோம், இது முதல்லே தெரிஞ்சிருந்தா ஒரு பாய் தலவானை எடுத்துட்டு வந்திருப்பேன். சாமியார் நல்லா தாளாட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அது இல்ல பிரசங்கம். நான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். இன்னைக்கு மகிழ்ச்சியின் நாளா துக்க நாளா? சத்தமா ஓட்டு எடுப்போம். ஏன்னா எலெக்ஷன் வந்துட்டதுனால ஓட்டு எடுக்கிறதான். ஐயோ, ஓட்டுன்ட்டேன்னா எனக்கு அது வேற பயம். எவ்வளவு சாமி கொடுப்பீங்க, ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு, அதெல்லாம் தர முடியாது. ஓட்டு எடுக்க போறேன். மகிழ்ச்சியான நாள் என்று சொன்னால் பிரைஸ் லார்ட் சொல்லணும். சரிதானா? ஏதாவது ஒண்ணுக்கு கை தூக்கி ஆகணும். ஓட்டு போடாம இருக்கக்கூடாது. அது ஜனநாயகத்திற்கு விரோதமான கடமை. சரியா? நல்ல ஜனநாயக கடமையை செய்யுங்கள். இப்ப சொல்லுங்க, மகிழ்ச்சியான நாள் இன்றைய புனித வெள்ளிக்கிழமை. பிரைஸ் தி லார்ட். ஆம், 4 பேர் அதுக்கு இருக்கிறாங்க மக்களே. ஓகே, அங்க 5 6 வரைக்கும். இன்னைக்கு துக்கமான நாள். பிரைஸ் தி லார்ட். கை சாமி எதுக்கு வந்திருக்கனே தெரியல சாமி அப்படி சொல்றவங்க, அதுக்காக கை தூக்கணும்ல. ஏன்னா ஒரு சிலது தூக்குறதே கிடையாது. எதுக்கும் நான் இப்ப கேட்கிறேன், எதுக்கு வந்திருக்குன்னே தெரியல சாமி. வந்தாங்க, கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பெரிய வெள்ளிக்கிழமைன்னா உள்ள போய் உட்கார்ந்து இருக்கணும்னு நினைச்சேன். ஒரு காலையில ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சரா வேலை பார்க்கறாங்களாம். அவர்களோடு வேலை பார்க்கிற ஒரு இந்து சகோதரர், அவங்க ஆசிரியர் அவரும், அவர் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பி இருக்கிறார். கிறிஸ்தவங்க இல்லையா, இன்னைக்கு புனித வெள்ளியில இங்கிலீஷ்ல குட் ஃப்ரைடே அப்படி சொல்லுவான். அப்படித்தானே? குட் ஃப்ரைடே. அவர் எழுதி அனுப்பியிருக்கிறார், வாழ்த்து அனுப்பியிருக்கிறார். ஹாப்பி குட் ஃப்ரைடே அப்படி அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு மகிழ்ச்சிகரமான குட் ஃப்ரைடே என்று அனுப்பியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க மக்களே, பிரைஸ் தி லார்ட். தூக்கம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சியா? இன்னைக்கு அவருக்காக அழாதீங்க. 8வது ஸ்தலத்துல சிந்திச்சீங்கல்ல, அழுகின்ற எருசலம் நகர பெண்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. அதுதான் கொன்னுட்டீங்களே, அதுதான் கொன்னுட்டீங்களே. இன்னமும் துக்கம் கொண்டாடி சரி பண்றோமா? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நான் செய்த பாவத்தால் என் இறைவன் எவ்வளவு துன்புறுகிறார் என்பதை நினைத்து அழுகின்றவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் கொண்டாட வேண்டிய நாள். இன்றுதான் மனு குலத்திற்கு மீட்பு கிடைத்த நாள். மீட்கப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் உட்கார்ந்து இருக்க கூடாது. அப்படியே துடி துடிப்பா உட்கார்ந்துருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்மளை பார்த்த ஒரு தத்துவயியலார் கேட்கிறார், கடவுளையே நம்பாத ஜெர்மானிய தத்துவயியலார் ஒருத்தர் சொல்றார். ஜெர்மானிய தேசத்தை சார்ந்தவன் அவன் பேர் நீட்சே. இந்த நீட்சே என்ற ஒரு தத்துவயியலார் சொல்றான், கடவுளை நம்பாதவன். அவன் கேட்கிறான் கிறிஸ்தவங்களை பார்த்து, கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்களே உங்களை என்னைய பார்க்கிற வரைக்கும் விட மாட்டேன், கிறிஸ்தவர்களே மீட்கப்பட்டோம் மீட்கப்பட்டோம் என்று சொல்லுகிறீர்களே, மீட்கப்பட்டோம் என்பதை உங்க முகத்திலையாவது காட்டியான்றான். நம்ம முகம் மீட்கப்பட்ட முகம் மாதிரியா இருக்கு? சொல்லுங்க, மீட்கப்பட்ட முகம் மாதிரியா இருக்கு? மீட்கப்பட்டவனுடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு 15 வருஷமா ஒருத்தன் ஜெயில இருக்கான்னு வச்சுக்கோங்க.
மனைவி பிள்ளைகளை பார்க்கவே இல்லை, வீட்டுக்கு வரவே இல்லை, ஊரையே பார்க்கல, உறவுகள் எல்லாம் பார்க்கல. அவன் வந்து இன்னைக்கு விடுதலை. அவனுக்கு அந்த விடுதலையாகி அவன் வெளியில வரும்போது அவன் முகம் எப்படி இருக்கும்? மனைவி நிக்குது, பிள்ளைய நிக்குது. அவன் வெளியில வரும்போது மனைவியை பார்த்து, நல்லா இருக்கியா, ஓ பிள்ளைகள நல்லா இருக்கீங்களாடா அப்படின்னாருன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் கம்பியில இருந்து தான் வெளியில வந்திருக்கான், மனசுல இருந்து அவன் வெளியில வரல, வேகமா உள்ள போறான்னு அர்த்தம். இப்படி ஒரு மனுஷன் வெளியில வரக்கூடாது. எப்படி வரணும்? வெளியில வரும்போதே அந்த மனைவியையும் பிள்ளையும் பார்த்துட்டு அவனுடைய முகம் எப்படி இருக்கணும் மக்களே? உங்களுக்கு செஞ்சு காட்டட்டா? எப்படி முகம் இருக்கணும் தெரியுமா? சிரிக்கிறானா அழுகிறானே தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. இந்த வெளிநாட்டுக்கு ஒரு சிலர் கல்யாணம் முடிச்சுட்டு 2 மாசத்துல வெளிநாடு போயிருவாங்க. போயிட்டு 2 வருஷம் கழிச்சு வருவாங்க. 2 வருஷம் கழிச்சு வர்றவன ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, ஏ தம்பி இப்பதான் வரியா, நல்லா இருக்கியாயா, வா வா வா, உங்க வீட்டுல உங்க அம்மா காத்துக்கிட்டு இருந்துச்சு, போ போ போய் பார். இது ஊர்க்காரங்க. அம்மாட்ட போய் அம்மா அப்படிங்கிறான், உடனே அந்த அம்மா எப்படி ரியாக்ஷன் பண்ணும் தெரியுமா? ஐயா வந்துட்டியா, என் தங்கம், இப்படி ஏன் இழைச்சு போயிட்ட, ஐயோ வாயா வாயா வாயா. இது அம்மா. ஆனா அந்த கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல உன்னை விட்டுட்டு போனான் பாருங்க, அந்த பிள்ளையுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளையுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த பிள்ளை நிலக்காலில் வந்து நிற்கும், கண்ணில் மட்டும் கண்ணீர் அப்படியே வரும். உடனே பார்த்து நல்லா இருக்கியா அப்படி கேட்பேன், நல்லா இருக்க, போய் அவனை போய் டங்கு டங்கு, இதாங்க மகிழ்ச்சியின் அடையாளம். நான் விடுதலை அடைஞ்சிட்டையா, நான் பார்த்துட்டையா, நான் சந்தோஷத்தை கண்டுட்டையா. இந்த சந்தோஷம் முகத்துல இருக்கணும். யார் முகத்துல இல்ல, எல்லாம் எப்படி உட்கார்ந்து இருக்கு தெரியுமா? நடந்து வந்தது பசிக்குது சாமி, வேகமா முடிச்சு விட்டீங்கன்னா என்ன மக்களே, போட்டுட்டு வீட்டுல போய் கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சத்தமா, பிரைஸ் தி லார்ட். விடுதலை அடைந்த மக்களாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கேட்கிறவங்களுக்கு முகத்துல அந்த அருள், அந்த ஆசீர்வாதம், அந்த மகிழ்ச்சியின் அடையாளம் இருக்கணும். ஒரு சிலர் முகத்தை பார்த்தா மகிழ்ச்சியாவே எப்பயுமே இருக்காது, மூஞ்ச பார்த்தா அம்முன்னு இருக்கும், உருன்னு சொல்லுவாங்க, இஞ்சி தின்ன அப்படியே இருக்க அப்படி சொல்லுவாங்க, இஞ்சி தின்ன மனுஷர் மாதிரியே இருக்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மூஞ்சி பூரா ஒரு மாதிரி சைஸா போகும். நம்ம ஊர்ல பழமொழி எல்லாம் சொல்லுவாங்களே, கடுகு அள்ளி மூஞ்சில போட்டா பொறிஞ்சிரும் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு போடவே வேணாம், அங்கிட்டு கொண்டுட்டு போனீங்கனாலே வெடிக்கும், அப்படி அந்த பக்கமே நம்மளை போக விட மாட்டாங்க. அங்கிட்டு போவாத, அவன் மூஞ்சில முழிக்காத, அவன் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லுவாங்க. முகத்தை ஏன் அப்படி வச்சிருக்கணும்? சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒருவருக்கொருவர் உறவில் வாழ்த்துங்கள் மக்களே. இன்னைக்கு நற்செய்தியில ஆண்டவர் கடைசியாக பேசிய 3 வார்த்தைகள் என்று யோவான் நற்செய்தியை பொறுத்தளவுல 3 கான்செப்ட்ல பேசுறாரு. 4 வார்த்தை பேசுறாரு, அத 3 கருத்துக்கள்ல பேசுறாரு. முதல் காரியம், இதோ உன் மகன், இதோ உன் தாய். பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நம்மெல்லாம் யாரு மக்களே? நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க, நம்மெல்லாம் யாரு? யாரியா? நம்மெல்லாம் யாரு? மனுஷங்களா? அது எனக்கு தெரியுது. நம்மெல்லாம் யாரு? கடவுளின் கடவுளின் பிள்ளைகள் என்றால் நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? அட எனக்கு நீங்க யாரு, உங்களுக்கு நான் யாரு சொல்லுங்க. ஒரே அப்பன் தான் நமக்கு,
ஒரே அப்பந்தான். அது யாரு சொல்லுங்க மக்களே? கடவுள் மட்டும்தான் நம்ம அப்பா. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் கையை ஏந்தி சொல்றோம், விண்ணகத்தில் இருக்கிற, சத்தமா சொல்லுங்க, விண்ணகத்தில் இருக்கிற. சொல்லும் போத உணர்வு வரணும், எங்க அப்பாயா. அப்ப என் பக்கத்துல இருக்கிற இந்த அம்மா யாரு? என்னுடைய சகோதரி. இந்த பையன் யாரு? என்னுடைய சகோதரன். பிரைஸ் தி லார்ட். தம்பியுடையான், சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தம்பியுடையான் படைக்காஞ்சான். எனக்கு என் மக்கள் இருக்கிறாங்கயா, அவ்வளவுதான். இந்த பங்குசாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொல்லணும், சாமி இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, என் மக்கள் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க மக்களே, பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் சொல்லணும், மக்களே நீங்க எங்க போவீங்க? எங்களுக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அட ஏன் தயக்கம்? இது ஜோக்குக்கு இல்ல, அந்த உணர்வு வேணும். இப்ப லைட்டா தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது தூக்கம் வர்றவங்க தூங்குங்க தயவு செய்து. பிரைஸ் தி லார்ட். சாமி தூங்குனா நான் விழுந்துருவேன் சாமி, படக்குன்னு இப்படியே உட்காந்து அப்படின்னு உழுமே. அப்படி உழுத்து என்ன, கவலைப்படாதீங்க, நமக்கு தான் நம்ம சகோதரி பக்கத்திலே உட்கார்ந்து இருக்குது. அதனால தைரியமா தூங்க. நீங்க விழுந்தா கூட அவங்க தோல்ல போய் டம்முன்னு விழணும். உடனே அந்த சகோதரி சனிய அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சகோதரன், நம்ம சகோதரி, நம்ம பிள்ளையா, இந்த உறவுக்கான வார்த்தையை சிலுவையில் இருந்து ஆண்டவர் சொல்றாரு. தியாகத்தினுடைய முதல் உணர்வு என்ன இருக்கணும் தெரியுமா? உறவுக்கானதாக இருக்கணும். இவரே உம் மகன், மாதாவுக்கு. அந்த மகன்கிட்ட, அதாவது யோவான்கிட்ட என்ன சொல்றாரு? இவரே உம் தாய். இவரே என் தாய் ஆண்டவர் சொல்லல, அவருக்குத்தான் தாய். ஆனால் தன் தாயை நமக்கு தாயாக கொடுப்பதன் வழியாக ஒருவர் ஒருவருக்கு நம்மை உறவாக்கி இருக்கிறார். மக்களே ஜெபிக்க வர்றீங்களா? ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி அடைகிறீர்களா? ஒருவருடைய வளர்ச்சியிலே நீங்கள் மகிழ்ச்சி அடையணும். அடுத்தவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா நீங்க சந்தோஷப்படணும். நான் கேள்விப்பட்டேன், மேலமஞ்ஞானபுரத்துல மக்கள் எல்லாரும், இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மற்றவர்கள் வளரும் போது சந்தோஷப்படுவீங்களாமே. அங்க தென்காசி புறம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த மேலமஞ்ஞானபுரத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொன்னேன். ஓ அந்த பெருமை மிகு ஊருக்கா அப்படி கேட்டாங்க. நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்த. மக்களே இப்ப சொல்லுங்க, நம்ம தெரு இருக்குல்ல, இந்த குறுகுன தெருவா தான் எல்லாமே இருக்கு. மொத்தத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல நம்முடைய பேராசையினால சைக்கிள் கூட போகாத அளவுக்கு நீங்க கட்டிடுவீங்க. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு வண்டி போக முடியாத அளவுக்கு பெருமையாக இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நான் நல்ல வேளை, முன்னாடிலாம் ரொம்ப தடியா இருந்தேன். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டே அந்த சந்துக்குள்ள நடந்து வந்தேன். என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் பழசு மாதிரி இருந்தேன், வயிறுமா இருந்தேன், நல்ல வயிறோட இருந்தேன். அப்பெல்லாம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் இப்படி நுழைஞ்சிட 2 பேர் சேர்ந்து என்னை தள்ளணும். நல்ல வேளை மெளிய வச்சுட்டீங்க ஆண்டவரே மெஞ்ஞானபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்ப நான் கேட்கிறேன், இத மாதிரி சந்துக்குள்ள இங்கிட்டு உங்க வீடு, இங்கிட்டு இன்னொருத்தவங்க வீடு, நடுவுல இருக்கிற ஒருத்தர் வீடு மட்டும் ஓட்டு வீடாவே இருக்கு. நீங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய வீடு, கார வீடு கட்டிட்டீங்க, டெரஸ் போட்டீங்க. இவங்க ஓட்டு வீடாவே இருக்காங்க. இந்த ஓட்டு வீட்டுக்காரர்களும் பெரிய வீடு கட்டணும்னு பெரிய வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்களா? சொல்லுங்க, உங்களுக்கு புரியுது என்ன மக்களே? எல்லாம் மகிழ்ச்சி அடைவீர்களா, வயிறு எரிவீர்களா? சொல்லுங்க மக்களே, மகிழ்ச்சியா எரிவா? சொல்லுங்க. பெரிய ஆளுங்க சொல்லட்டும், அதுக்கு பாவம் வயிற்றுச்சல்ல நடக்குது. ஐயாவ கட்டிடுவாளோ அப்படின்னு நினைக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியா வயிற்றெரிச்சலா? சத்தமா, சத்தமா.
இதாயா மேலமை ஞானபுரம். எல்லாம் நல்ல ஜோர கை தட்டி உங்களுக்கு கை தட்டி. அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கு. இதான் உறவு. ஏன் சகோதரி கட்டுது, ஏன் சகோதரன் கட்டான், ஏன் பிள்ளை கட்டுது. இந்த உறவை உருவாக்குறதா தியாகம். பெருமைப்பட்டு பாருங்க, அதான் தியாகம். மகிழ்ச்சி தானே மக்களே? மகிழ்ச்சி தானே? ஆண்கள் சொல்லுங்க, மகிழ்ச்சி தானே? ஆனா ஒருத்தர் வீடு கட்டுறாரு, நம்ம ஊர்ல ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு கிடந்த அந்த குடும்பத்துல இப்போ வீடு கட்டுறாங்க. மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி தானே? பிறகு ஏன் மக்களே அவங்க கொண்டு வந்து செங்கலை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி உங்க வீட்டு பக்கம் வச்சா, ஏப்பா அங்கெல்லாம் வைக்கப்படாது, அது ரோட்ல வச்சு அங்க இருந்து எடுப்பா, இங்க வச்சேன்னா பூச்சி ஒட்டெல்லாம் அடையும். இதற்கு பேரு மகிழ்ச்சி இல்ல, இதுக்கு பேரு. அடுத்து நம்ம ஆளுங்க, நீங்க வீடு கட்டி 10 வருஷம் ஆச்சு. அப்பமோது இருந்த தரைக்கு 5 அடி உயரத்துல உங்களுக்கு கட்டி போட்டிருப்பாங்க. இப்ப கொஞ்சம் ரோடுகளை அல்லது மண்ணுக்குன்னு அடிச்சு கொஞ்சம் தளம் உயர்ந்துருச்சு. இப்ப கட்டுறவன் அதே மாதிரி 5 அடி உயரம் போடுவான். நம்ம ஆளுங்க என்ன செய்வீங்க தெரியுமா? அவன் மேல கட்டி முடிச்ச பிறகு இந்த கைப்பிடி சுவர்லாம் கட்டிடுவாங்கல்ல, மேல போய் நின்னுக்கிட்டு நம்ம டெரஸ்ல நின்னுக்கிட்டு அந்த கைப்பிடி சுவரை எப்படி பாப்பீங்க தெரியுமா? ஒரு அடி உயரமா கட்டிவிட்டானே, நம்மளை விட ஒரு அடி உயரமா கட்டிவிட்டானே, அதுக்கும் வைத்தறிச்சல். என் சகோதர சகோதரிகளுடைய வளர்ச்சியில பெருமைப்படணும். யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு வந்து அப்படி பிரைஸ் வாங்க வர்றாங்கன்னு வச்சுங்க, என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கை தட்டணும். யாரையாவது ஒருத்தர் இன்னொருத்தரை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு உள்ளமெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, பதறணும். பதறுமா? உங்க வீட்டு முன்னாடி வந்து ஒருத்தன் உங்களை கெட்ட வார்த்தையில, இது பேரெல்லாம் கெட்ட வார்த்தை, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்படி நறுக்கு உங்களை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே சக்குன்னு வண்டி எடுத்துக்கிட்டு போன போய் கொஞ்ச நேரத்துல மக்களே உங்களுக்கு நியூஸ் வருது. ஏக்கா உங்களை திட்டிட்டு போனால ஒருத்தன் இந்த 4 ரோட்ல அடிபட்டு ஒரு கால் அப்படியே உடைஞ்சிருச்சுக்கா. உடனே நீங்க என்ன செய்வீங்க? என்ன மக்களே, ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறாரா அப்படின்ட்டு உங்க பெருந்தன்மையான ஒரு பேச்சு நான் சொல்லவா? அவன் பேசின பேச்சுக்கு ஒரு காலா உடையும், சொல்லுங்க, இன்னொரு காலம் உறவு. என் ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்த பாவத்துக்காக என் பிள்ளை அப்படின்னு சொல்லி சிலுவையில தொங்கி மூச்சிறைக்க 3 மணி நேரம் தொங்கி செத்த தியாகத்தின் திருவிழாவை கொண்டாடுறோம். உறவு கொண்டாடுகிற விழா இது உறவு கொண்டாடுகிற விழா. துக்கப்பட்டுட்டு போறதுக்காக இல்ல, கொஞ்சம் அழுங்க, வருத்தப்படுங்க. நம்ம எத்தனை முறை இந்த உறவை தக்க வச்சிருக்கிறோம்? சொந்தத்துக்குள்ள சண்டை நடக்கல, அண்ணன் தம்பி கூட பிறந்தவனுக்கு ஒரு சான் இடத்துக்குள்ள சண்டை வரல, முன் வீடா பின் வீடா பாகம் பிரிக்கும் போது என்ன அவன் ஏமாத்திட்டான், எனக்கு இல்லாம முன் வீட்டை அவன் எடுத்துக்கிட்டான், எனவே எங்க அண்ணனுக்கு எனக்கும் இனிமேல் பேச்சே கிடையாது. மாமே மச்சான் உறவுகளுக்குள்ள எத்தனை சண்டை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க உங்க சொந்தக்காரங்க தான், ஆனா நாங்க பேச மாட்டோம். எதுக்கு அப்படின்னு கேளுங்களேன். அது தெரியாது, முன்னாடி இருந்தே பேச மாட்டோம் நாங்க. என்னத்துக்காக சண்டை போட்டோம்னே தெரியாத உறவு பிரிவினைகள் இருக்கிறது. எங்க போய் தியாகம் பண்ண போறீங்க? மன்னிக்க தெரியாத மனம், தியாகம் செய்ய தெரியாத மனம், அவர்களுக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அர்த்தமற்ற வாழ். சும்மா இயேசுவுக்காக கண்ணீர் வடிப்பாங்க. இந்த சிலுவை பாத ஸ்தலத்துல எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா தெரியும்,
இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இப்படி படுவார். இயேசுவின் தோள் மேல் பாரமான சிலுவையை சுமந்து இயேசு குப்புற விழுகிறார். போதும், நீங்க இப்படி மூச்சு விட்டதெல்லாம் போதும். எங்களுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 4 ரோட்ல உடனே அடிச்ச உடனே ஊரெல்லாம் சேர்ந்து என்ன செய்வீங்க? ஓடி போவீங்க. ஓடி போய் என்ன செய்வீங்க? வேகமா ஓடி போய் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி எல்லாரும் ஐயோ, இந்த உச்சி கொட்டதுல ஊர்ல இருக்க நாய் ஊரா கூடிடும். ஆனா ஒருத்தர் கூட போய் உதவி செய்ய போறது கேட்டா உறவு. சாமி அவன் யாருன்னே தெரியாது சாமி, எந்த சாதிக்காரன் தெரியாத. உறவு என்று வந்துவிட்டால் என்னையா சாதி, என்னையா மதம், எல்லாரும் கடவுளின் பிள்ளையா. இந்த உறவை வளர்க்காத வரைக்கும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அர்த்தமில்லாது. சும்மா வழிபாடாக மட்டும் வந்துவிட்டு போகாதீர்கள். உறவு வேணும், உறவு வேணும். ஏன் சகோதரன், ஏன் சகோதரி, எல்லாரையும் அன்பு செய்ய கத்துக்கணும், உறவோடு வாழ கற்றுக்கொள்ளணும். உறவை பேணாத மனிதர்கள் மனிதர்கள் அல்ல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இந்த ஊர்ல நிறைய பொது அறிவு நிறைய இருக்கு, அதனால கேட்கிறேன். நன்றி உள்ளவங்களா இருக்கணும். எது மாதிரி? நாய் மாதிரி. பிரைஸ் தி லார்ட். பொது அறிவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். தனக்கு கிடைச்சத பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பகிர்ந்து உண்ணணும். எது மாதிரி? இந்த மாதிரி காக்கா. இன்னமும் காக்கா நாய் கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா மக்களே? மேலமைஞானபுரத்துல இவ்வளவு நாள் கிறிஸ்தவம் இருந்தும் இன்னமும் நாயும் காக்கா கதை தான் ஓட்டா. என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? நன்றியுள்ளவங்களா இருக்கணும். யார் மாதிரி தெரியுமா சாமி? எது மாதிரி தெரியுமா சாமி? எங்கள மாதிரி சாமி. பிரைஸ் தி லார்ட். நம்மள மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உண்ட சோத்துக்கு ரெண்டகம் பண்ற கோஷ்டி இல்லன்றவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், நான் யாருக்கும் துரோகம் பண்ணதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சாமி, நான் யாரை பத்தியும் புரணி பேசுனதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். என் கூட உறவா இருக்கிற எல்லாரையும் நான் சபிச்சதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இந்த பச்சை பிள்ளைய மட்டும் எவ்வளவு அழகா கையை தூக்கி தூக்கி சொன்னேன். ஏன்னா அவங்க அப்படித்தான். என்ன பண்றது, 2 பேர் சண்டை போட்டுருவேன். 2 பேர் சண்டை போட்டு அவங்க அம்மாட்ட போய் இப்படித்தான் இழுத்து விடுவேன். நீ என்னடா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா. அங்கிட்டு நின்று உடனே வா, அவட என்ன 2 வார்த்தை கேட்டு வரேன். அந்த பொம்பளை அந்த பிள்ளைய விட்டு என்னென்னமோ செய்யறா. என் பிள்ளை நான் போட்டு கிடக்கா, வாடா போய் கேப்பேன். சங் 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 வந்து சண்டை போடுவோம். இந்த நல்லதுல உடனே 2 பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு. இப்ப அதனாலதான் எல்லாருக்கும் சுடிதார் கொடுத்துருக்காங்க. வரிஞ்ச கட்டவனா, சிம்பிளா சண்டை போடலாம். சண்டை போட்டு கேச்சு நடக்க. இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு, எங்க அம்மா எப்படி அழகா கெட்ட வார்த்தை பேச. இப்போ ஒரு வார்த்தை போடும் பாரு, உங்க அம்மா செத்துச்சு அப்படிங்க. எங்க அம்மாக்கு அதை விட கெட்ட வார்த்தை தெரியும் இவங்க. அடுத்து கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, உங்க சண்டை ஓயவே மாட்டேங்குது, அவனுக்கு வேற வேலை இருக்கு. 2 பேரும் சரி வா நம்ம விளையாட போவோம். அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும். உறவு பிள்ளைகளா, உறவு பிள்ளைங்க. நம்மளும் அப்படித்தான் இருந்த மக்களே, அப்படித்தான் இருந்தோம். எங்க தொலைச்சிட்டோம். தொலைச்சிட்டு தானா வாழ போறோம். பெண்களை சொல்லுங்க, உங்க புகுந்த வீட்டுக்குள்ள போனீங்கல்ல, போகும்போது உங்க மாமியார, உங்க வீட்டுக்காரரை பெத்தவங்களை கல்யாணத்துக்கு முன்னால ஓலை எழுதினப்ப உங்க மாமியார என்ன சொல்லி கூப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க? உண்மையை சொல்லுங்க. நான்லாம் எங்க மாமியார அத்தைன்னு சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, என்னப்பா சொல்லுவீங்க? அம்மா. அம்மா. அவங்களாம் அம்மான்னு தான் சொல்லுவேன். நான் அம்மான்னு தான் சொல்லுவேன். 1 வருஷம் கூட ஆகலையா, அது கிடக்கு நல்லா பெருத்து போய் அவசாடு திண்டு விட்டு அவசாடு கொஞ்ச நாள் இருக்கும், வயசாகுதுமா அப்படி. அது எங்க வயசாகுது? அவ திண்டு மாதிரி இருக்கா. அவ போறதுக்குன்னு ரொம்ப நாள் ஆகும். நம்மளெல்லாம் தூக்கிட்டு தான் போவா. என்னத்த
எத்தனை பேச்சு பேசு. அம்மா அத்தனை சொல்லுங்க மக்களே, அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க போய் சட்டம் பேசுறது பேசுனது இல்ல. ஒன்னா சொல்றேன் நான், உறவு. அட அது அம்மாயா உங்க வீட்டுக்கு ஆம்பியாள்கிட்ட கேட்போம். அவங்க ரொம்ப நேரமா வருத்தத்தோட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம், கணவன்னா யாரு? கணவன் கணவன்றீங்களே, உன்ன அந்த கணவனை மதிச்சு நட. பிரைஸ் தி லார்ட். கணவனே சொல்லுங்க, அது பொய். கணவனே கண்கண்ட தெய்வம். இதெல்லாம் சொல்லி சொல்லி இந்த உனக்கு வாழ்வு கொடுத்துருக்கேன், உனக்கு வாழ்வு கொடுத்துருக்கேன். இப்போ சொல்லுங்க, எனக்கு கணவன்னா யாரு? பெண்கள் சொல்லுங்க, நான் உங்களை நம்பி வந்தவ, உங்களை நம்பி வந்தவ, என்ன இப்படி அழுக வைக்கிறீங்களே, எனக்கு சொல்லுங்க, மனைவினா யாரு? கணவன்னா யாரு? மனைவினா யாரு? கரெக்டா பதில் சொன்னா ஈஸ்டருக்கு உங்களுக்கு 500 ரூபா கிஃப்ட் நான் கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு கொடுக்கக்கூடாது. நான் ஈஸ்டருக்கு நாளைக்கு மிட் நைட் மாஸ்ல 500 அவங்கள கூப்பிட்டு கை தட்டி கொடுக்க போறான். கணவன்னா யாரு? தைரியமா சொல்லுங்க. 500 ரூபா சொன்ன பிறகுதான் வாயை திறக்குது பாருங்க. சரி, ஏதோ சொல்லுதுங்க, சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. மனைவினா யாருப்பா? கணவரின் இன்ப துன்பங்களை அறிந்து வாழ்பவள். அதுக்கு உதவி செய்யறவ கிடையாது. அறிந்துகிட்டு இப்ப கஷ்டத்தோட இருக்கேன், இப்ப சிரிச்ச மனைவி இருக்கேன், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மனைவி. மனைவினா யாரு? கணவன்னா யாரு? உறவு தெரியணும்ல. அதை தெரியாம தானே வீட்டுல இவ்வளவு சண்டை. கணவன்னா யாரு? மனைவினா யாருங்க? சொல்லுங்க. ரெண்டுக்கும் ஒரே பதில் தான். கணவன்னா யார் தெரியுமா? தன்னை நம்பி வந்தவளுக்கு நீதான் அப்பா, நீதான் அம்மா, அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, எல்லா உறவு முறைகளை உங்களுக்கு அதேதான். உங்களை கட்டினவருக்கு நீங்க தான் அப்பா, நீங்க தான் அம்மா, நீங்க தான் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி. எல்லா உறவுகளையும் ரீப்ளேஸ் பண்றவர் தான். அந்த உறவுகளுக்கு பதிலாளியாய் மாறுகிறவர் தாங்க உண்மையான வாழ்க்கை துணை. விட்டுட்டு வர்றாங்கல்ல, நான் தான் அம்மாவாகணும், நான் தான் அப்பாவாகணும், நான் தான் அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சா மாறணும். சில நேரங்கள்ல உங்கள்கிட்ட உங்க மனைவியார் அடம் பிடிக்கும். உடனே நீங்க அப்படியே டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகவே கூடாது. ஏன் தெரியுமா? அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள அப்படித்தான் அடிக்கடி அடம் பிடிச்சுக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க அதை ரசிக்க கத்துக்கணும், அவ்வளவுதான். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மக்களே. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வரும்போது ஏதோ தன்னை நம்பி வந்த ஒரு 10 பேருக்காக உயிரை கொடுத்துட்டு போல உலகத்தின் அத்தனை மாந்தர்களுக்காகவும் தன் உயிரை கொடுத்தவர். லூக்கா நற்செய்தியில ஆண்டவர் மீத 4 வார்த்தைகளை சொல்லுவார். சிலுவையில தொங்கும் போது அவரை பார்த்து கீழே நின்று கேலி பண்ணி சிரிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, அடிச்சு தொங்க விட்டு மூச்சு இறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மேல ஆண்டவர் தொங்குறார் பாத்தீங்களா? இப்படியெல்லாம் சிலுவையில தொங்க முடியாதான். 3 ஆணிகள்ல உடல்லாம் அப்படி தொங்காது. கனத்த உடல், கண்டிப்பாக ஒரு 70 கிலோ இருப்பார்னு வச்சுக்கோங்க ஆண்டவர். அது எப்படி இப்படி நிக்க முடியும்? நேராக இருக்கிற ஒரு மரத்துல எப்படி மக்களை எப்படி நிக்க முடியும்? அப்படிலாம் நிக்க முடியாது. இந்த உடம்பு வெயிட், இந்த கைகள் குச்சி மாதிரி, சரியா? அப்ப உடம்பு என்ன செய்யும்? வெயிட் இழுக்கும், முன்னாடி இழுக்கும். இழுத்த உடனே அந்த உடல் அப்படியே சுருண்டும், முன்னாடி சுருளும். கை பிணைக்கப்பட்டிருக்கிறது. உடல் சுருண்டு என்ன செய்யுமா தெரியுமா? இந்த அடி வயிற்றுல இருக்கிற குடல் இருக்கு பாத்தீங்களா, அது மேல ஏறி நுரையீரலையும் இதயத்தையும் சேர்த்து அமுக்கிக்கிடும். இந்த மூச்சு விடுவதற்கு 3 மணி நேரம் இப்படி போராட்டம், இத்தனை போராட்டம். அத்தனை போராட்டத்தின் மத்தியில கீழே நின்று கேலி பண்ணி சிரிக்கிறாயா? இப்ப ஒண்ணு வேணாம், நான் முடிச்சுட்டு வெளியில வர்றேன், நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து மைக்கு வச்சு அதுக்கு இவ்வளவு ஸ்பீக்கர் வச்ச பிறகு கத்துன்னு கத்தி
நம்ம காதெல்லாம் செவிடாக்குன சாமியார் இவர்தான்டா அப்படின்னு நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து என்னைய குனிய வச்சு அடிச்சு வாயிலெல்லாம் ரத்தம் வர என்னைய தூக்கி அந்த கொடி மரத்துல தொங்க விட்டீங்க. நான் என்ன சொல்லிட்டு சாவேன் சொல்லுங்க? டே நீங்கெல்லாம் விளங்கவே மாட்டீங்கடா. இப்படிதான் நான் சாவேன். ஆனா என் ஆண்டவர் எப்படி சாவாரு? எப்படி செத்தாரு? கீழே நின்று கேலி பண்ணி சிரிக்கிறான்டா. ஏண்டா உங்களுக்கு அறிவே இல்லையாடா? உங்களுக்கு அடிதான் நான் சாகுறேன் அப்படின்னு சொல்ல கூட மாட்டாருங்க. அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை சத்தமா சொல்லுங்க, இவர்களை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாத்தனாரோட சண்டை போட்டிருக்கிற எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஏன் சிரிச்சீங்கன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. நம்ம தூக்கவே இல்லை, நம்ம பிள்ளை தூக்குதுன்னு. அது உங்களுக்காண்டி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு பதிலாளியா தூக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா அப்படித்தான் சண்டை போடும். நாத்தனார்னா யாரு தெரியுமா? யாரு? அவங்க டீசெண்டா அத்தைன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் அத்தை இருக்குல்லன்னு சொன்னோம். அது அப்படி சொல்லக்கூடாது. கல்யாணம் முடிச்சவங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்காரருடைய தங்கச்சி அக்கா, அவங்க தான் நாத்தனார். நீங்க சொல்லுங்க, நாத்தனாரோட சண்டை போட்டவங்க மட்டும் ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், பொய்யே சொல்லக்கூடாது. அடுத்த ஆண்கள்கிட்ட போறேன். நீங்க சொல்லுங்க, நாத்தனாரோட சண்டை போட்ட எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வெரி குட். உண்மை சகோதரி. உண்மையில அந்த சகோதரிக்காக ஒரு தடவை நல்லா உர கை தட்டுங்க. மேல மெஞ்ஞானபுரம், மேல மெஞ்ஞானபுரம் ஒரே ஒரு நபர் உண்மை சொன்னாலும் துளிர்க்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். தைரியமா கை தூக்கணும். நான் செஞ்சிருக்கேன் ஃபாதர், இவ்வளவுதானே. ஊரெல்லாம் அதைத்தான மக்களை செய்யறான். நம்ம செய்யாட்டா கூட பக்கத்துல இருக்கவன் செய்ய சொல்லி கொடுப்பான்ல, நம்ம அதை செய்யத்தான் செய்வோம். நாத்தனாரோட சண்டை போட்ட எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே தோஸ்திரம் அப்படி சொல்லணும். உடனே அந்த அம்மா சொல்லும், வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா என்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு சொல்லும். சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவே, இயேசுவே. நான் சொல்ல சொல்லுங்க, இயேசுவே இவர் தான் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார், இவரை மன்னியும். மன்னிப்பாங்க, பெரிய மன்னிப்பு. அவளுக்குலாம் நல்ல சாவே கிடைக்காது. அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. வாழ்த்த தெரியணும். என் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு துரோகம் செய்த நண்பன், உங்களை காட்டி கொடுத்த நண்பன், உங்களை கைவிட்ட உங்கள் சகோதரன், இவர்களை எல்லாரையும் மன்னிப்பு வழங்க தெரிந்தவன் தான் உண்மையான உண்மையான கிறிஸ்தவன் மனுஷன். இத ஆண்டவர் சுட்டி காட்டுறார். உறவுக்கான அடையாளம் தான் தியாகம். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இரண்டாவது என்ன சொல்றார்? இன்னைக்கு வாசகத்துல கடைசியில என்ன சொல்றாரு? 19வது என்னது? தாகமா இருக்கிறது. அடபா, சகோதர சகோதரிகளாக நேசிச்சா மட்டும் போதாது, அவங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் வேணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற சிந்தனை வேணும். எல்லாரும் வளரணும்ன்ற சிந்தனை வேணும். தாகமா இருக்கணும். இயேசு தாகமா இருந்தார். இந்த உலகமெல்லாம் மீட்கப்படணும், நம்ம எல்லாரும் வாழ்வு பெறணும்னு தாகமா இருந்தார். நம்மளும் தாகமா இருக்கணும். மூணாவது, எல்லாம் எல்லாம் நிறைவேறிற்று. உறவு வேணும். உறவுல நன்மை நடக்கணும்ன்ற தாகம் வேணும். கடைசியில எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறவராகவும் இயேசு இருந்தார். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் உதவி செய்யறதுன்னா உடனே ஒரு 10 ரூபா கொடுத்தேன், 20 ரூபா கொடுத்தேன் இல்ல. அவர்கள் வாழ்வுக்கான அத்தனை ஆதாரங்களையும் அவர்களுக்கு தருகிறவர்களாக இருக்கணும். வாழ்வுக்கு ஆதாரம்னா காசு மட்டும் இல்ல மக்களே. ஒரு சின்ன புன்னகை பொறுக்க கூடாது. இந்த நாள்லாம் இருக்கிறேன், நான் அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன், பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் லார்ட். இது நிறைய பேர் கை தூக்க மாட்டீங்க. இதுக்கு அர்த்தம் சொல்லித்தரேன், நீங்க கை தூக்குவீங்க. இந்த கை தூக்குறோம் பாத்தீங்களா, ஆண்டவருக்கு புகழ் சொல்றேன் ஒண்ணு. ரெண்டாவது,
நான் இப்படி கையை தூக்கும் போது எது மாதிரி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன செய்யற மாதிரி இருக்கு? ஆசீர்வாதம் போடுற மாதிரி இருக்குல்ல மக்களே. நான் பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லும் போது ஆண்டவரை புகழ்கிறேன், உங்களுக்கு ஆசீர் வழங்குகிறேன். ஆனா இந்த கூட்டத்துல இவ்வளவு கத்தி கத்தி பேசுறேன், ஆனா ஒருத்தர் கூட எனக்கு ஆசீர் வழங்குற மாதிரி தெரியல. இது ஒரு ஆசீர்வாதம். என்ன சத்தமா ஆசீர்வாதம் வழங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த சாமியார் நல்லா இருக்கட்டும்னு ஒரு ஆசீர்வாதம் வழங்கல. பிரைஸ் தி லார்ட். இப்படி பேசுற இந்த சாமியாருடைய தொண்டை தண்ணி போகவே கூடாதுன்றக்காண்டி தைரியமா எனக்கு ஆசீர்வாதம் வழங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க பங்கு தந்தையை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வழங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், நாங்க உங்களுக்கு உறவு. பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், நாங்க உங்க மேல உங்களுக்கு நன்மை நடக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா ரொம்ப நாளைக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தோட இருக்கணும்னு நாங்க விரும்புறோம். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவுதான் மக்களே. அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்ம அவரை ஆசீர்வதிக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சொல்லணும். ஒரு சிலர் அதை சொல்றது இல்லை. ஆமா ஆமா அம்மோடு இருப்பார் பெருசா அப்படின்னு பதில் சொல்லணும். உம் ஆன்மாவோடும் இருப்பார், உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படி சொல்லணும். சரிதானா? பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன உடனே நீங்க பதில் சொல்லணும். நேத்தே கேட்டேன், நல்லா இருக்கீங்களா? இப்படி பதில் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கும் ஃபாதர் அப்படி சொல்லணும். நல்லா இருக்கீங்களா? இவ்வளவுதான். இதான் தியாகம், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தவர்களை பார்க்கிற போது உறவோடு பாருங்கள். அடுத்தவர்களை பார்க்கும் போது தாகமா இருங்கள். நல்லா நல்லா வாழணுங்க, நல்லா இருக்கணும். அந்த பிள்ளைகளை முன்னாடி உட்கார்ந்து இருக்க பாத்தீங்களா? வருங்காலத்துல நல்லா வாழ வேண்டிய பிள்ளைகள், நல்ல பாட்டு படிக்குது. நீங்க இந்த பிள்ளைகளுக்கு என்ன வாழ் சொல்லணும் தெரியுமா? எதிர்காலத்துல இந்த பிள்ளைகளுடைய குரலை கேட்கறதுக்கு 1000 பேர் ரேடியா பெட்டியை திறந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படி குரல்ல என் பிள்ளைங்க வரணும். ஆமா இவ பாடிட்டாள், நீ வாய்ஸ் ஒரு வாய்ஸ்ன்னு அங்க போய் பாடிக்கிட்டு இருக்க உடனே அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. திக்கு திக்குன்னு இருக்கும்ல. என்கரேஜ் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நான் உறவு, எனக்கு நீங்க உறவு. நான் பார்க்கும்போது அந்த ஒரு சகோதரன் வந்து கீபோர்டு வாசிக்கிறானா அவனை பார்த்து என்னைக்காவது தம்பி நல்ல அருமையா சூப்பரா அப்படி சொல்லியிருக்கீங்களா? இந்த கொயர் கிளாஸை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டீங்க. வாசிக்க அப்படின்னு பேரு. இன்னைக்கு வழி நடத்தி கொண்டு வந்தாங்களே, இந்த சிலுவையை சுமந்துக்கிட்டே வந்தாங்களே, நான் வரும்போது அந்த அவங்களை பார்த்துட்டே வந்தேன். அந்த தோல் என்ன வலிக்கும் தெரியுமா? 2 பொம்பளையால் சுமந்துட்டு வருது, 4 ஆம்பளையால் சுமந்துட்டு வராங்க, சின்ன பிள்ளைகள்லாம் சுமக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த சுமந்த எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள்ப்பா. உங்களுக்கு ஆண்டவர் நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். அவங்கள பார்த்து நல்லா கொண்டு வந்தீங்க அப்படி சொல்லுங்களேன். இந்த ஆல்ட்ரு பாய்ஸ் எல்லாம் கடந்து எப்படி பிடிச்சிட்டு வந்தேன், அந்த வழி நடத்துறவங்க எப்படி அப்படி கொண்டு போனாங்க, அந்த டிரைவர் வண்டியை அந்த முக்குக்குள்ளலாம் எப்படி ஓட்டினாரு. நான் நினைச்சிட்டே வந்தேன், இந்த வாய்க்கால அவர் மாட்டுவார் அப்படின்னு நினைச்சேன். அந்த வாய்க்காலையும் தாண்டி அவர் வந்தார். அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுங்க. இந்த தயாரிச்சிருக்கிற 2 பிரதர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அந்த பிரதர்ஸை பார்த்து என்னைக்காவது பிரதர் சொல்லுங்க, நான் சொல்ல பிரதர் அவங்கள சொன்னதே இல்லை மக்களே. அந்தந்த ரீஜென்ட்னு ஒரு பிரதர் இந்த 1 வருஷமா இருக்காரு. அவரை பார்த்து எல்லாரும் அப்படி சிரிச்சுட்டு போயிருப்பீங்களே ஒழிய என்னைக்காவது அந்த பிரதர் பார்த்து பிரதர் சூப்பர் அப்படி சொல்லணும். இதான் வழக்கம், வேற ஒண்ணு இல்ல. பிரதர் சவுண்ட காணும். பிரதர் பாத்தீங்களா? ஆண்கள் வாய்ஸ் தான் சத்தமா கேக்குது. பிரதர் அவ்வளவுதான். இந்த ஊர்ல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு வாசகம் வாசித்தாங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் உறவு. இந்த வாசகம் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் தெரியுமா? இங்க இருந்து அப்போது பிலாத்து அவர்களை பார்த்து, பிலாத்துக்கு லேடி வாய்ஸ் இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைஃப்ல நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் உடனே ஆண்களையே பார்க்கிறேன். இவ்வளவு ஆண்கள் இருந்து அங்க ஆண் வாய்ஸை காணுமேன்னு விடப்படாது. நம்ம கோயிலு, நம்ம ஆண்டவரு, நம்ம வழிபாடு, நம்ம கிறிஸ்தவம். பிரைஸ் தி லார்ட். நம்மள நம்பி இருக்குதுயா, இது நம்ம உறவுயா, நம்ம கோயிலையா, இத நினைக்கணும். என்ன ஆண்டவரா அப்படின்னு நேசிக்க பழகணும். ஆண்டவர் இயேசு அடிக்கடி சொல்வாரு, தந்தையே உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா சொல்லுச்சு, டே மகனே, உன்னைய பெறுறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா அப்படின்னு. உன்னைய எவா பெற சொன்னதுன்னு கேட்டார் அவர். அடுத்து சொன்னாரு, உன்னைய வளர்க்கறதுக்கு நான் பட்ட பாடு, இந்த வளர்த்தேங்காத பிரியாணி போட்டா வளர்த்த,
கஞ்சியை ஊத்தித்தானே வளர்த்த, பேசாம சொத்து சேர்த்து வச்சாதான் அம்மா, இல்லன்னா நீ சும்மா அப்படின்ட்டார் அந்த ஆளு. சொத்து தாங்க அம்மா, என்ன சேர்த்து வச்ச? ஏதாவது காடுகரை வாங்கி வச்சியா? ஏதாவது வீட்டை கட்டி வச்சியா? ஏதாவது இடத்த வாங்கி போட்டியா? எதுவுமே செய்யல. நீ இல்ல அம்மாவா, நீ இல்ல அப்பாவா, ஏயா பெத்தீங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு மத்தியில எங்க அம்மாடா, எங்க அம்மாடா. என்னுடைய பங்குல நடந்த ஒரே ஒரு நிகழ்வோட சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கேட்டா கண் கலங்கிரும். என் பங்குல 2 பசங்க, ஒரு தாய் மட்டும். அப்பா இறந்துட்டாரு, வயசான காலம் அந்த அம்மாவுக்கு. மூத்தவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் படிக்கல, நிறைய படிக்கல. தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக அவர் தியாகம் பண்ணிக்கிட்டாரு. தம்பியை நல்லா படிக்க வச்சு ஐடி படிக்க வச்சு இப்ப சென்னையில வேலை பார்க்கறான். சென்னையில அவனுக்கு அப்பவே சம்பளம் குறைஞ்சது, இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே 70,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அந்த பையன் நல்லா செவத்த பயலா இருக்கும். இந்த தாய்மார்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த செவத்த பயல்கள் ரொம்ப பிடிக்கும். பார்த்தா சின்ன பிள்ளையில இருந்தே இப்படி மூஞ்சி பூரா, அது பேர் என்ன, கருப்பு பொட்டு, அத மாதிரி இப்படி இப்படி வச்சு திஷ்டி போட்டா அப்படி வச்சு பிள்ளை யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுன்னு வளர்க்கும். அந்த அம்மா அப்படிதான் வளர்க்கும். எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் அப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்க. இந்த மூத்தவர் கொஞ்சம் கலர் கம்மி, அதனால அவரை பெருசா கண்டுக்காது. அந்த ஆளு பெயிண்டர் வேலை பார்த்து 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 பையனை படிக்க வச்சாரு. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை. ஒரே ஒரு வீடு மட்டும்தான் அவங்களுக்கு, வேற சொத்து கிடையாது. மதுரையில ஒரே ஒரு வீடு மட்டும் அந்த அம்மா அதுல இருந்துச்சு. அப்படி இருந்துகிட்டு இருக்கிற அந்த காலத்துல அந்த மூத்த பையன் எப்பயாவது திருவிழாக்கு மட்டும்தான் வருவான். ஒரு நாள் வந்துட்டு வந்துட்டு போனது, தனியா வர்ற கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. வரும்போது அந்த பக்கத்துல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிள்ளையும் கூட்டு வந்துட்டேன். பேச்சு துணை கூட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நானு. அவன் கூட்டு வந்துட்டேன். வந்துட்டு இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்றேன். அம்மா கணக்கு பண்ணிச்சு, பையலும் சிவப்பு பிள்ளையும் சிவப்பு அப்படின்னா பேர பிள்ளையும் சிவப்பு, முடிச்சு வச்சிருச்சு. கல்யாணம் முடிச்சிட்டாங்க. முடிச்ச உடனே அந்த பையன் ஒண்ணு சொன்னான், அம்மா ஏமா இங்க கிடந்து கஷ்டப்படுற, பேசாம என் கூட சென்னைக்கு வந்துருமா. இத மாதிரி ஒரு கிராம சட்டப்புல இருந்துட்டு வயசானவங்க எல்லாம் போய் சென்னையில வாழ முடியுமா? எல்லாம் பரபரக்க இருப்பாங்க. இங்க உட்கார்ந்து நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் புறணி பேசி போறவன் வரவன் யாருன்னு பார்த்து சிசிடிவி கேமரா மாதிரி அத்தனை கவனிச்சுக்கிட்டு இருந்த பெண்களுக்கு திடீர்னு போய் அங்க போய் வயசானவங்களை இருக்க சொன்னா இருக்க முடியாது. ஆனா அவன் சொன்னான், அங்க அம்மா என்னையா செய்ய போறேன், ஏமா வாம்மா சுத்தி பார்க்கலாம். மெரினா கடற்கரை இருக்கு, அங்க அண்ணா சமாதி இருக்கு, எம்ஜிஆர் சமாதி இருக்கு, ஜெயலலிதா அம்மா சமாதி இருக்கு, கலைஞர் சமாதி இருக்கு. இந்த அம்மா யோசிக்க வேணாமா? இவன் சொல்ற வருது பூரா ஒன்னே ஒண்ணுதானே சொல்றேன். வேற சென்னையில வேற எதுவுமே இல்லையா, எல்லாம் சமாதியத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா யோசிக்காம, அப்படியா, அதுல காது வச்சு கேட்டா என்னமோ கடியாரம் ஓடிக்கிட்டு இருக்காமலன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காண்டி சரின்றுச்சு கூட்டு போயிட்டாங்க. சென்னையில போய் 2 பேரும் வச்சுட்டு புதுசா கல்யாணம் ஆனதுகளா வேலை முடிச்சுட்டு 2 பேரும் ஊர் சுத்தி புட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றது. வரும்போது கொஞ்சம் ஒரு தோசையை மட்டும், காஞ்ச தோசையை வாங்கி கொண்டு கொடுத்து கடையில தின்னுமா அப்படிங்கிறது. 15 நாள் பார்த்துச்சு அந்த அம்மா. ஐயா நீ லேட்டா வர்றீங்க, அம்மாக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை, வேலை முடிஞ்ச உடனே வேகமா வந்துருங்கய்யா, வேகமா வந்துருங்கய்யான்னு ஒரு 10 நாள் சொல்லியிருக்கு. ஒன்னு சொன்னானா, நடந்தது. நம்ம சொன்னானா, ஏமா வயசாயிருச்சுன்னா சின்ன பிள்ளைகளுக்கு இடையூறா இருக்க கூடாதுமா. அந்த அம்மா கேட்டுச்சான், என்னையா செய்யணும், செத்துருமான்னு சொன்னார். செத்துரு. அந்த அம்மா தான் வளர்த்து ஆசையா வளர்த்த பிள்ளை சொல்லிருச்சேன்ட்டு வயிற்றுச்சல்ல சொல்லியிருக்கு, சாவு வரமாட்டேங்குது ஐயா. அவன் சொன்னானா, 15 நாள் சோறு தின்னாம கடை செத்துடலாம். அந்த அம்மாவுக்கு வீராப்புல 15 நாள் சோறு திக்காம கிடக்குது. இதுக்குள்ள அவன் இங்க வீட்டை எழுதி வாங்கிட்ட அந்த அம்மாட்ட. அண்ணனை வாடகை வீட்டுக்கு போக சொல்லிட்டான். அந்த வீட்டுல வேற ஒரு ஆளை குடி வச்சு 4000 ரூபாய் வாடகை வாங்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணன் போய் கஷ்டப்படுற ஒரு வாடகை வீட்டுல இருக்காரு. இந்த அம்மா சோறு திங்காம கிடந்துபடியே மயக்கமா இருக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்து, இவன் கொலகாரப்ப, உன் மகன் நினைக்காத, கொன்றுவேன், நீ போ, அங்க ஒருத்தன் இருக்கான்ல அவன் கூட போயிரு போ, நாங்க வண்டி ஏற்றி விடுறோம்னு வண்டி ஏற்றி விட்டாங்க.
நேர வந்து எங்க கோயில்ல அந்த படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுல அந்த அம்மா உட்கார்ந்திருக்கு. விடிய காலம். நான் வெளியில வந்தவன் பார்த்துட்டு, இவங்க அவங்க அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "ஏம்மா என்னங்கண்ணா உட்கார்ந்திருக்கீங்க? சாப்பிட்டீங்களான்னு?" "வாங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சாப்பாடு குடுத்துட்டு, அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். "அண்ணே உங்க அம்மா அங்க உட்கார்ந்திருக்காங்க." வந்தாரு. என்னமோ திட்டினாரு. "வா" அப்படின்னு கைய பிடிச்சு கூட்டு போனாரு. ஒரு வாரம் கழிச்சு அந்த பகுதி வழியா ஒருத்தருக்கு நன்மை கொடுக்க போனேன். போயிட்டு நன்மை கொடுத்துட்டு திரும்பி வரும்போது என்ன நடக்குது அந்த வீட்டுல பார்ப்போம், அந்த அம்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு போனேன் மக்களே. நடு வீட்டுல காலை நீட்டி உட்கார்ந்துகிட்டு அந்த அம்மா, "சாமி தோஸ்திரம்" அப்படின்னுச்சு. எனக்கு எனக்கு வந்துச்சு ஆத்திரம். ஒரு சாமியார் அப்படி சொல்லக்கூடாது. ஆனா சொன்னேன் நான். "அண்ணே ஏன்னு இந்த அம்மாவை நீ பாக்குற? இளைய மகன் இளைய மகன் கேட்டு அவனைத்தானே உருவி உருவி கொஞ்சம் அவன் எனக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சிச்சு. உனக்கு ஒண்ணுமே எழுதி வைக்கலன்னு. இந்த அம்மாவை நீ பார்க்கணும்னு அது கடமையே கிடையாதுண்ணே. அனுப்பி உடனே போ சொல்லுனேன். மகனை போய் இளைய மகன் போய் இருக்க சொல்லு. போ சொல்லுனேன்." அந்த அண்ணன் ஒண்ணு சொன்னார் எனக்கு. ஒரு வார்த்தை தான் சொன்னார். என் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்ச வார்த்தை மக்களே. என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? போ சொல்லுனேன். இந்த அம்மா அவன்கிட்ட போய் இருக்க சொல்லுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, "ஃபாதர், எங்க அம்மா ஃபாதர், எங்க அம்மா ஃபாதர்." இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க? என் கண்ணெல்லாம் கலங்கிரும். அந்த நிகழ்வை நான் பார்த்தவன். எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷன் எங்க அம்மா ஃபாதர். இப்படி ஒரு பிள்ளை கிடைச்சதுக்கு அந்த அம்மா கொடுத்து வச்ச அம்மா. பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு பிள்ளை ஆண்டவருக்கு கிடைக்காதா? இயேசுவுக்கு கிடைக்காதா? தந்தையாம் கடவுளுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருச்சு. இந்த இயேசுவுக்கு ஒரு பிள்ளை இந்த மேலவிஞ்ஞானபுரத்துல கிடைக்காதா? எந்த நேரமா இருந்தாலும் சரி, எதையும் இழந்தாலும் சரி, என் ஆண்டவரியா என் ஆண்டவரியான்னு சொல்றதுக்கு ஒரு பிள்ளை இருக்காதா? ஃபாதர், நான் சொல்லுவேன் ஃபாதர். சொல்றவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அதுதான் உறவு. எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்க உறவு. கடைசியா ஒரே ஒரு தாரக மந்திரம் மட்டும் சொல்லி தர்றேன். அத சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சொல்லணும். இயேசுவுக்காக எதையும் இழப்பேன். எதற்காகவும் இயேசுவை இழக்க மாட்டேன். இயேசுவுக்காக எதையும் இழப்பேன். எதற்காகவும் இயேசுவை இழக்க மாட்டேன். இப்ப நீங்களா சொல்ல போறீங்க. இயேசுவுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. வெரி குட். இந்த தாரக மந்திரத்தோட எப்பயும் இருங்க. அன்பு செய்யுங்க, தியாகம் பண்ணுங்க, ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிங்க. இந்த புனித வெள்ளி ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு சாவாக அமையட்டும். நமக்கு அர்த்தமுள்ள மீட்பாக அமையட்டும். இந்த விடுதலை பிறருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். நம் உறவு எங்கும் பெருகட்டும். ஆண்டவர் ஆசீர் வழங்குவார். ஆமென்.